ஒரு 23 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண் உடல் சோர்வு, பசியின்மை, வாந்தி, கண்கள் மஞ்சள் நிறமா வந்தாங்க. சோ பார்க்கும்போது இந்த சிம்டம்ஸ் அறிகுறி வச்சு ஏதாவது கல்லீரல் பாதிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவா இருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பொதுவா ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க கிட்ட இருந்து ரத்தம் மூலமா பரவலாம். சில சமயம் இந்த நரம்புல ஊசி செலுத்துற இந்த போதை பழக்கம் உள்ளவங்கல்ல இது ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டாட்டூ குத்துறவங்கல கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஈஸியா பரவலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று உடல் கொள்ளுதல் இன்ஃபெக்டட் பர்சனோட. இது எல்லாமே நெகட்டிவ். ரொம்ப நார்மலான ஹெல்த்தியான இளம்பெண் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் சில பெண்களுக்கும் இதே மாதிரி மஞ்சள் காமாலை இளம் பெண்களுக்கு வருது. அவங்களுக்கும் இது மாதிரி எந்த நெகட்டிவ் ஹிஸ்டரி இல்ல அப்படிங்கும்போது எப்படி மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரீசென்ட் டைம்ல எங்க போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண்கள் எல்லாருமே த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. முடிகளை நீக்கும் போது சின்ன சின்ன மைக்ரோ அபரேஷன் சொல்லக்கூடிய கீறல்கள் உருவாகுது. அதுல கண்ணுக்கு தெரியாத ரத்த புள்ளிகளும் இருக்கும். இதன் மூலமா கூட பரவலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரெட்டிங் பண்ணா கூட கிளவுஸ் அணிஞ்சிருக்கணும். டிஸ்போசபிள் த்ரெட் யூஸ் பண்ண கூட ஞாபகம் வச்சுக்கோங்க.